ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழக அரசு திட்டங்கள் முழுவதும் ஏற்கனவே ஒரு பார்ட் 1 போட்டிருந்தோம். அது ரொம்ப எலாபரேட்டாக போட்டனால நிறையா பேருக்கு போய் சேரலை. இது வாட் இஸ் வாட் அப்படின்றத மட்டும் சுருக்கி சொல்கிறது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்காக போடப்பட்ட வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன திட்டம் எப்போ வருஷம் அது என்ன அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு எக்ஸாம் அப்போ இன்றைக்கி போடுறதுக்கு காரணம் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. திட்டங்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இயற்கை திட்டம் அப்படின்றது சுற்றுச்சூழல் மேம்பாடு விழிப்புணர்வு. இது பள்ளிகளில் போய் சொல்லித்தரது. இது எப்போ அப்படின்னா 2022 மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தாள் உரைகளை விவசாயிகளுக்கு வழங்குதல். இதனால் மண் வளம் அதிகரிக்கும். மேலும் இதில் 2 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. அகல் விளக்கு திட்டம் இது என்னென்னா அரசு பள்ளி மாணவிகள் திட்டம். 9லிருந்து 12 வகுப்பு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு சாலையோரமோ இல்லை மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆசிரியர் குழுவும் இதில் இருப்பாங்க. இதன் நோக்கம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மணற்கேணி செயலி. இது என்னென்னா ஒரு கல்வி ஆப்பு. இதில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறவங்க தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 லாங்குவேஜ்லேயுமே எல்லா லெசன்ஸுமே இருக்கும். இதில் மொத்தம் இருக்கிற லெசன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 27,000 பாடங்கள் இதில் இருக்கான். தமிழ்நாடு திறனறி தேர்வு திட்டம். இது என்னென்னா மாத ஊதியம். அதாவது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு மேல்நிலை கல்விக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000ம், மேல்நிலை கல்வி முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிற காலேஜ் போகிறவங்களுக்கு மாதம் ரூபாய் 12,000ம் வழங்கும் திட்டம். நெக்ஸ்ட்டு SC/ST புத்தொழில் திட்டம். இது அந்த SC/STக்கு தொழில் செய்ய கடன் வழங்குறது. இதுக்காக கவர்மெண்ட்டு 30 கோடி ஒதுக்கியிருக்காங்க. திட்டம் எப்போ அப்படின்னா 2022 கிராம சாலை மேம்பாடு திட்டம். இது சாலை மேம்பாடுக்காக போடப்பட்டது 2022லேருந்து 2023 வரை. நெக்ஸ்ட்டு நீலகிரி வரையாடு திட்டம். இது நீலகிரி வரையாடுன்றது நம்மளோட மாநில விலங்கு. ஸோ இது இப்போ அழிஞ்சிட்டு வர நிலையில் அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட திட்டம் இது. அதாவது அதுக்கு காயம் ஏற்பட்டால் அதுக்கு சிகிச்சை, அதுக்கான உணவு வழங்குறது, சரியான நேரத்தில் உணவு வழங்குறது, தண்ணீர் வசதி இதெல்லாம் செஞ்சு தரது. அக்டோபர் 7 நீலகிரி தார் நாள் அப்படின்னு சொல்லி அனுசரிச்சிருக்காங்க. அடுத்து மனம் திட்டம் 2022. இது ஏன்னா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மனநலனை பாதுகாக்கிறது. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறத மீட்கிறதுக்காக தர்க்க மற்றும் மனவாய்ப்பாடு முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மொத்தம் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வானவில் மன்றம் திட்டம். இது கணக்கு மற்றும் அறிவியல் பாடத்தில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்காக. இந்த திட்டத்தோட முழக்கம் ரொம்ப முக்கியம். எங்கும் அறிவியல், எதிலும் கணிதம் அப்படின்றது இந்த திட்டத்தோட முழக்கம். நெக்ஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் திட்டம். இது சாலை விபத்து ஏற்பட்டவங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே அரசே தரும் முதலுதவி சிகிச்சை. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அமைக்கப்பட்ட மருத்துவமனை 201 அரசு மருத்துவமனைகளிலையும் தனியார் மருத்துவமனை 408லையும் இந்த அமைப்பு செயல்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் 81 வகையான சிகிச்சை அவங்க அளிக்கலாமா இலவசமாக. அதாவது 1 லட்சத்திற்குள்ளே வர அமௌண்ட்டை அரசே ஏற்றுக்கிறோம். தமிழ்நாடு ஊட்டச்சத்து உதவித்தொகை திட்டம். இது காச நோயாளிகளுக்கான உதவி. இது 2023 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2025க்குள்ளே டிபி இல்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு இதோட இலக்கு. நெக்ஸ்ட்டு நீயே உனக்கு ராஜா திட்டம். இது என்னென்னா கைவினை தொழில் செய்வோருக்கு ஊக்கத்தொகை வழங்குறது. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. இது பள்ளி வளாகத்தை சுத்தம் பண்ணுறது 2023. நெக்ஸ்ட்டு அம்பேத்கர் தொழில் திட்டம். இது ஆதி திராவிடர்களோட தொழிலுக்காக கடன் வழங்குறதுக்கான திட்டம். காவல் கரங்கள் திட்டம் அப்படின்றது ஆதரவற்றோரை மீட்கும் திட்டம். முன்னேற்றம் அப்படின்றது தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பு வசதியை ஆராயிறதுக்காக போடப்பட்டது 2021. நெக்ஸ்ட்டு விழுதுகள் திட்டம் அப்படின்றது முன்னாள் மாணவர்கள் எல்லாமே வேலைக்காக அங்கங்கே சிதறி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே வேலையாக ஒரே குடைக்குள் கொண்டு வருதல். இது 2024 போடப்பட்டது. அயோத்திதாசனா திட்டம் இதுவும் ஆதி திராவிடர்களான அடிப்படை வசதிக்காக போடப்பட்டது 2024. போலீஸ் அக்கா திட்டம் கோவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பெண் குழந்தை பாதுகாப்புக்கு. காலேஜில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு போலீஸ் போடப்படுறது. இது 2022. காவல் கிரேட் திட்டம் அப்படின்றது நேர செலவினை, அதாவது புகார் கொடுக்க வர்றவங்களோட நேர செலவினை தடுக்கிறதுக்காக போடப்பட்டது. விரைவாக ஆக்ஷன் எடுக்கணும். இது 2022 போட்டிருக்காங்க. சிற்பி திட்டம் அப்படின்றது மாணவர்களுக்கான விழிப்புணர்வு திட்டம். சிற்பி திட்டம்
ஸ்மார்ட் காவலர் செயலி இது வந்து காவலர்களோட நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்காக போடப்பட்டது. இது வந்து காவலர் செயலி அப்படின்றது ஒரு ஆப்பு. அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம். இது மக்களோட குறை தீர்க்கும் திட்டம். இதன் மூலம் 30 நாட்களுக்குள்ள குறையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். 38 மாநிலங்களிலையுமே இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 3ஆம் பாலினத்தவருக்கான ஓய்வூதிய திட்டம். இது எப்போ போட்டாங்கன்னு பாருங்கள், 2012. இது வந்து 40 வயதுக்கு மேலே இருக்கிற 3ஆம் பாலினத்தவருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். இது 2023. இது வந்து சென்னை பெசன்ட் நகரில் வந்து 8 கிலோமீட்டருக்கு சாலை வசதி அமைச்சு நடந்தால் நல்லது அப்படின்ற விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நீட்ஸ் திட்டம். படித்தவர்களுக்கான மானியம் வழங்குறது இந்த நீட்ஸ் திட்டம். நான் முதல்வன் திட்டம் வந்து மாணவரோட திறன் மேம்பாடு. இத்திட்டத்தின் கீழே 10 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்து பேரிடர் மேலாண்மை திட்டம். இது 2023. பேரிடர்களுக்கு அவசரமாக விரைவாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது. கோப்பஜார் அப்படின்ற ஒரு திட்டம். இது என்னென்னா கூட்டுறவு பொருள்கள் வந்து வீடு தேடி வர்ற திட்டம். அடுத்து தாயுமானவர் திட்டம் வந்து ஏழைகளுக்கு உதவி வழங்குறது தாயுமானவர் திட்டம். மொத்தம் 5 லட்சம் ஏழைகளை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதே இதன் நோக்கமாகும். பூஞ்சோலை திட்டம் அப்படின்றது சிறார் மேலாண்மைக்காக போடப்பட்டது. பூஞ்சோலை திட்டம், தாயுமானவர் திட்டமும் பூஞ்சோலை திட்டமும் 2024. நெக்ஸ்ட்டு தமிழ் புதல்வன் திட்டம் வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மேல்கல்வி படிக்கிறதுக்காக உதவித்தொகை வழங்குறது. இது வந்து 2023 போடப்பட்டது. அடுத்து புதுமை பெண் திட்டம். இது வந்து இளங்கலை படிக்கும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குறது. தொல்கொடி திட்டம் வந்து பழங்குடியினருக்கான மேம்பாடுக்கான திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்றது வந்து சேவை செய்ய மக்களுக்கான சேவைக்காக உங்களை தேடி உங்கள் ஊரில். இது 2023. தோழி விடுதி அப்படின்றது புதுசாக ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுறது. இதன் மூலம் 11 விடுதிகள் வந்து 9 மாவட்டங்களில் அமைச்சிருக்காங்க பாதுகாப்புக்காக. கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இது வந்து 21 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். இது வந்து 2023 வந்து போடப்பட்டது. இமைகள் திட்டம் அப்படின்றது வந்து பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போடப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட்டு வந்து மாதிரி பள்ளி திட்டம். கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக 32 மாதிரி பள்ளிகளை அமைத்து கல்வி தரத்தை மேம்படுத்துறது. முதல் மாதிரி பள்ளி வந்து எங்கே அமைக்கப்பட்டுச்சுன்னா சென்னை எக்மோரில் இருக்கிற பள்ளி முதல் பள்ளி. நெக்ஸ்ட்டு நீங்கள் நலமா திட்டம் வந்து பொதுமக்களோட கோரிக்கையை செயல்படுத்துறது. இது 2024. புன்னகை திட்டம் அப்படின்றது மாணவர்களுக்கு பல்சோதனை. இதுவும் 2023. வருமுன் காப்போம் திட்டம் வந்து நோய் தடைக்காப்புக்காக போடப்பட்டது. இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து கொரோனா டயத்தில் போடப்பட்டது. பள்ளி குழந்தைகளுக்கு வீடு தேடி சென்று சொல்லித்தரது. இது வந்து 2021. மக்களை தேடி மருத்துவம் வந்து மருத்துவ சேவை, அதாவது பிபி சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி சென்று மாத்திரை வழங்குறது. நெக்ஸ்ட்டு எண்ணும் எழுத்தும் திட்டம். இதுவும் கல்வி மேம்பாட்டுக்காக போடப்பட்டது 2022. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து பள்ளிகளில் காலை உணவை அமல்படுத்தினார். நெக்ஸ்ட்டு விடியல் பயணம் திட்டம். இது வந்து இலவச பேருந்து. இது வந்து 2021 முதல் அமல்படுத்தினாங்க. அடுத்து பசுமை தமிழ்நாடு திட்டம். இது 2022. இது வந்து பசுமை உற்பத்தியை 33% அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக. கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து இது இலவச வீடு வழங்குதல் 2024. தமிழ்நாட்டில் போடப்பட்ட மொத்த திட்டங்களையும் பார்த்தாச்சு. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.